மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபா தமகம் வந்தே பரமானந்த மாதவம். நற்பண்புகள் எவை என்பதை சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். எப்படிப்பட்ட குணங்கள் நம்மால் அடையப்பட வேண்டும், நம்முடைய மனதில் எப்படிப்பட்ட குணங்கள் நீக்கப்பட வேண்டும் என்ற பட்டியலை சுலபமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் நற்பண்புகளினுடைய தன்மையை, அவைகளினுடைய உண்மை தன்மையை நம்மால் அவ்வளவு சுலபமாக புரிந்து கொள்ள முடியாது. வாய்மை என்ற சொல் நமக்கு தெரியும். சத்தியம், உண்மை பேசுதல், இது எல்லோருக்கும் தெரிந்த நற்பண்பு. அதே போல நாம் இப்பொழுது விசாரித்து கொண்டிருக்கின்ற அஹிம்சை போன்ற பண்புகளெல்லாம் எல்லோருக்கும் தெரியும். ஆனால் பண்புகளினுடைய உண்மை தன்மையை தான் பலர் அறியாமல் இருக்கின்றார்கள். அதை நாம் ஆராய்ச்சி செய்து சிந்தித்து இதுதான் இந்த பண்பு என்று உணர வேண்டும். அதற்கு நமக்கு சாஸ்திர விசாரம் தேவைப்படுகின்றது. இரண்டாவதாக, நற்பண்பினுடைய நேச்சர், தன்மையை அறிந்த பிறகும் அந்த பண்பின் மீது நமக்கு ஒரு மதிப்பு வருவதில்லை. நற்பண்புகளை நாம் வேல்யூஸ் என்று சொல்கின்றோம். அந்த வேல்யூல ஒரு வேல்யூ, ஒரு மதிப்பு நமக்கு வருவதில்லை. அதனால்தான் அந்த பண்பு நம்மிடம் இல்லாத பொழுதும் நாம் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். அதனுடைய மதிப்பை உணரத்தான் அதற்காக அதிக முயற்சி செய்து அதை அடைவோம். அதைத்தான் நம்ம பார்த்தோம். அறிதல், ஆர்வம் கொள்ளுதல், முயற்சி செய்தல். இந்த 3 படிகள் மூலமாகத்தான் நாம் நற்பண்புகளை அடைய முடியும். இந்த அத்தியாயத்தில் பகவான் 3வது தலைப்பாக நற்பண்புகளை கூறிக்கொண்டு வருகின்றார். அதில் அமானித்துவம் என்ற பண்பை நாம் நேற்று பார்த்து முடித்தோம். கர்வத்தை விடுதல். நாம் வாழ்க்கையில் முயற்சி செய்து ஏதாவது ஒரு இலக்கை அடைந்து வெற்றி கண்டால், அந்த வெற்றி அறிவுபூர்வமா இருக்கலாம், பொருளாதாரமா இருக்கலாம், பதவியா இருக்கலாம், அறிவா இருக்கலாம். நம்மை அறியாமல் அது நிமித்தமாக கர்வம் வந்துவிடும். அகந்தை என்ற ஒரு குற்றம் நம்முடைய மனதில் வந்துவிடும். அது கூடாது என்று கூறினார். காரணம், அது பணிவு என்ற குணத்தை நீக்கி ஞானத்தை அடைய முதல் தடையாக இருக்கும். இரண்டாவதாக நாம் பார்த்து முடித்த பண்பு அதம்பித்துவம். நாம் செய்கின்ற தவங்கள், நம்மிடத்தில் இருக்கின்ற பெருமைகள், இவைகளை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது. ஆடம்பரமாக அதை மற்றவர்களிடம் காட்டிக் கொள்ளக்கூடாது. அப்படி காட்டிக் கொள்ளும் பொழுது நம்மை அறியாமல் மற்றவர்களுடைய மனதில் பொறாமை என்கின்ற உணர்வை தூண்டுகின்றோம். ஒரு மனிதன் தன்னை அறியாமல் அதிக துயரப்படுவது பொறாமை என்கின்ற குணத்தினால்தான். அவர்களுக்கே தெரிவதில்லை என்னுடைய நடவடிக்கை, பிஹேவியர் இப்படி இருக்கிறதுக்கு எனக்குள் இருக்கிற பொறாமதான் காரணம்னு. ஆனா ஆழ்ந்து சிந்திச்சா நம்மளே கண்டுபிடிச்சிருப்போம். என்னுடைய திங்கிங் பேட்டர்ன், நான் இந்த மாதிரி சிந்திச்சுட்டு உறவுகளுக்குள் நான் இப்படியெல்லாம் நடக்கிறதுக்கு பொறாமதான் காரணம்ங்கிறது சிந்திச்சாதான் தெரியும். இந்த பொறாமை என்பது தூரத்தில் இருக்கிறவங்களை பார்த்து வராது. நம்மை சுற்றி இருக்கிறவர்கள், குறிப்பாக உடல் சம்பந்தமாக உறவினர்கள், அண்ணன் தம்பி, கணவன் மனைவி, இவர்களுக்குள்ளதான் நம்மை எறியாமல் பொறாமை என்ற ஒரு உணர்வு வரும். இந்த உணர்வுகளை எல்லாம் தூண்டி விடுதல் தம்பித்துவம். நம்மிடத்தில் இருக்கிற பெருமையை மற்றவர்களிடம் வெளிப்படுத்தும் பொழுது நம்மை எறியாமல் பொறாமையை தூண்டுகின்றோம். ஆகவே இதுவும் ஒரு தீய குணம். இனி அடுத்ததாக நாம் பார்க்க ஆரம்பித்தது அஹிம்சா. மூன்றாவது இங்கு பகவான் குறிப்பிட்ட பண்பு அஹிம்சை.
இதுவும் நமக்கு தெரிந்த பண்புதான். அஹிம்சா என்றால் என்ன என்று இதனுடைய லட்சணத்தை, இதனுடைய டெபினிஷனை நேற்று பார்த்தோம். அஹிம்சை என்றால் நம்முடைய எண்ணம், நம்முடைய பேச்சு, சொல், நம்முடைய உடல், இந்த கருவிகள் மூலமாக மற்ற உயிரினங்களை துன்புறுத்தாமல் இருத்தல். இப்ப மனதுல துன்புறுத்தாமல் இருத்தல் என்றால், ஒருவர் மீது நமக்கு வெறுப்பு வரும் பொழுது அவரை நம்மால் சொல்லாலும் உடலாலும் துயரப்படுத்த முடியாத சூழ்நிலையில் இருந்தால் அவரை நினைத்து மனதில் நாம் கொடுக்கின்ற சாபமே ஒரு விதமான ஹிம்சைதான். எப்படி ஒரு கல்லை எடுத்து எறிந்தால் அது அவருக்கு ஸ்தூலமான உடல்ல பட்டு அவருக்கு ஒரு தீங்க கொடுக்குதோ, அதே போல நம்முடைய எண்ணத்துக்கு ஒரு வலிமை இருக்கின்றது, சக்தி இருக்கு. ஒரு எண்ணத்தை நம்ம ஆழ்ந்து நினைச்சோம் அப்படின்னா அந்த எண்ணத்திற்கு ஒரு வலிமை உண்டு. ஒருவரை மனதளவில் வெறுத்து ஹிம்சை செய்ய வேண்டும், இப்ப மனதுல சாபம் கொடுத்தாலும் கூட அது அவரை பாதிக்கும். அதனாலதான் இந்த கண் திருஷ்டின்னு எல்லாம் சொல்கிறார்கள். அது ஒரு கோணத்துல உண்மைதான். காரணம், ஒருவர் மனதில் இனியொருவரை வெறுத்து அவர்களுடைய வாழ்க்கை சீர்கட வேண்டும் என்று ஆழ்ந்து சங்கல்பம் செய்தால் அதுவே ஒரு விதமான தியானம், அதுவே ஒரு விதமான சாபம். அதன் மூலமாகவும் நாம் மற்றவர்களை துயரப்படுத்த முடியும். இது கண்ணுக்கு தெரியாமல் நடக்கின்ற ஒரு ஹிம்சை. பிறகு சொல்லைத்தான் நாம் ஒரு கருவியாக, ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா வைத்து மற்றவர்களை துயரப்படுத்துகின்றோம். ஒரு லெவலுக்கு மேல போனா மற்றவங்களை துயரப்படுத்துறதுக்கு நம்மிடத்தில் இருக்கிற ஒரு பெரிய கருவி நம்முடைய சொல் தான். பிறகு நம்முடைய உடல். இந்த 3 கருவிகள் மூலமாக மற்றவர்களுடைய மனதையும் உடலையும் துன்புறுத்துதல் ஹிம்சை. அஹிம்சை என்றால் மனதிற்குள் நாம் எடுத்துக்கொள்கின்ற ஒரு சங்கல்பம் அல்லது ஒரு சிந்தனை, யாரையும் நான் ஹிம்சை செய்ய மாட்டேன், துயரப்படுத்த மாட்டேன். இது ஒரு விதமான அவேர்னஸ். நான் தெரிந்தோ தெரியாமலோ யாரையும் துயரப்படுத்த கூடாது என்கின்ற ஒரு எண்ணம். இது அவ்வளவு சுலபமாக பின்பற்றக்கூடிய பண்பு அல்லன்னு பார்த்தோம். அதே சமயத்தில் இது மேலான பண்புன்னு பார்த்தோம். இத மகாவிரதம் என்றும் பார்த்தோம். சில சமயங்களில் குறைவான ஹிம்சையை செய்வதன் மூலமாக பெரிய ஒரு ஹிம்சை அவருக்கு வராமல் இருக்கும் என்றால் அதுவும் அஹிம்சை என்று பார்த்தோம். இனி நாம் பார்க்க வேண்டிய அடுத்த கருத்து, இந்த ஹிம்சை என்கின்ற ஒரு தன்மையை அல்லது ஒரு குணத்தை நாம் பின்பற்றுவதனால் என்ன விளைவு ஏற்படும்? இப்ப அஹிம்சையை பின்பற்றாமல் மற்றவங்களை நான் ஹர்ட் பண்ண கூடாது, துயரப்படுத்த கூடாது என்ற ஒரு எண்ணம் இல்லாமல் நான் வாழ்ந்தால், யார வேணாலும் நான் துன்புறுத்தலாம் என்ற எண்ணத்துடன் வாழ்ந்தால் அதனுடைய விளைவு என்ன? இந்த கருத்தெல்லாம் நம்ம எதற்கு படிக்கிறோம்? ஒரு பண்பினுடைய நேச்சர், ஒரு பண்பினுடைய தன்மை என்ன என்று புரிந்து கொண்டால்தான் நம்ம அதை பின்பற்ற முடியும். இரண்டாவது, அதன் மீது ஒரு மதிப்பு நமக்கு வர வேண்டும். இப்படி வந்தால் நாம் முயற்சி செய்து அந்த பண்பை அடைய முடியும். அதுக்காகத்தான் பார்க்கிறோம். இனி நம்முடைய அடுத்த கருத்து, அஹிம்சையை பின்பற்றாமல் இருந்தால் அல்லது மற்றவர்களை நாம் துயரப்படுத்தி கொண்டே இருந்தால் அதனுடைய ரிசல்ட், அதனுடைய விளைவு என்ன? அதுல ஒரு விளைவு, சாஸ்திர ரீதியா சொல்ற விளைவு என்னவென்றால், மற்றவர்களை நாம துயரப்படுத்தும் பொழுது கண்ணுக்கு தெரியாமல் பாபம் என்கின்ற அதிர்ஷ்ட பலன் நமக்கு கிடைக்கும். ஒரு அழகான ஸ்லோகமே இருக்கு. அது என்ன சொல்கின்றது என்றால், மற்றவர்களை நீ மகிழ்ச்சியை கொடுத்தால் உனக்கு புண்ணியம் கிடைக்கும், மற்றவர்களை துயரப்படுத்தினால் உனக்கு பாபம் கிடைக்கும். அந்த ஸ்லோகத்துல பாப புண்ணியத்துக்கு டெபினிஷன், லட்சணமே எப்படி சொல்லப்பட்டுள்ளதுன்னா, மற்றவங்களுக்கு நீ நன்மையையும் சந்தோஷத்தையும் நீ கொடுத்தா அதிலிருந்து கிடைக்கிற ரிசல்ட்டுக்கு பேருதான் புண்ணியம். மற்றவர்களை துயரப்படுத்தினால் அதிலிருந்து உனக்கு கிடைக்கிற பலனுக்கு பெயர்தான் பாபம். பிறகு அந்த தர்ம சாஸ்திரம் என்ன சொல்கின்றது? நீ ஒருவனை மனதளவில் மற்றவனை துயரப்படுத்தினால்,
மனதளவுல ஒருவனை நீ வெறுத்து அவனை சபித்தால் உனக்கு மானசீகமான துயரம் கிடைக்கும். அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை சுற்றி எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா மனதளவுல அவனுக்குள்ள நிம்மதி மகிழ்ச்சிங்கிறது இருக்காது. எந்த பொருள்கள் எந்த உறவுகள் எல்லாம் சுத்தி இருந்தா பொதுவா ஒரு மனித சந்தோஷமா இருப்பானோ அது அவனிடம் இருக்கும். ஆனால் அவனுடைய மனம் அந்த நிமித்தமான மகிழ்ச்சியை அடையாது. மனோ தத்துவத்திலும் மனதுல டிப்ரெஷன், மனதுல துயரம்னு ஒண்ணு வர்றதுக்கு காரணமே தேவையில்லை என்று சொல்கிறார்கள். இந்த காரணம்னு சொல்லலாம், ஆனா காரணம் இருந்துதான் துயரப்படணுங்கிற அவசியம் கிடையாது. காரணம் என்னன்னா அதுக்கு மேல ஒரு காரணம் இருக்கு. நாம் மற்றவர்களை மனதளவில் துயரப்படுத்தி இருந்தால் நாமும் மனதளவில் துயரப்படுவோம். அது ஒரு பாபத்தின் விளைவு. பிறகு சொல்லால் மற்றவர்களை துயரப்படுத்தினால் நாமும் சொல்லால் துயரப்படுவோம். உடலால் மற்றவர்களை துயரப்படுத்தினால் உடலால் துயரப்படுவோம். இப்படி ஹிம்சையினுடைய விளைவு பாபம், அஹிம்சையினுடைய விளைவு புண்ணியம். இது கண்ணுக்கு தெரியாத பலன். இப்படி கண்ணுக்கு தெரியாத பாப புண்ணியம்தான் நம்முடைய வாழ்க்கைய நம்முடைய வாழ்க்கைய நடத்தி கொண்டு வருகின்றது. சரி, இதுல எல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை என்று பார்த்து இனி திருஷ்ட பலனுக்கு வரலாம். கண்ணுக்கு தெரிகின்ற பலனுக்கு வந்தோம்னா, நாம மற்றவங்களை ஹிம்சப்படுத்த நம்மைய சுற்றி எப்படிப்பட்ட உறவுகள் உருவாகும் என்றால், திருஷ்ட பலன் பகைமை என்கின்ற ஒரு உறவு தான் நம்மைய சுற்றி இருக்கும். நம்முடைய சுற்றி இருக்கின்ற உறவினர்கள், நண்பர்கள் அல்லது சமுதாயமே, நாம அவர்களை துயரப்படுத்த நம்மை சுற்றி இருக்கிற அட்மாஸ்பியர் எப்படி இருக்கும்னா எல்லாமே ஒரு பகைமை தான் இருக்குமே தவிர வழி இல்லாம அவர்கள் காட்டிக்கொள்ளாமல் இருக்கலாம். ஆனா உள் பகையுடன் தான் நம்ம இருப்போம். உபனிஷத்துக்களில் ஞானிய பத்தி ஒரு அழகான வார்த்தையில சொல்லப்படும். ஜனகருக்கே அந்த ஒரு டைட்டில் இருக்கு, அஜாத சத்ரு அப்படிங்கிற ஒரு சொல். சத்ருனா பகைவன், அஜாத சத்ருனா யாருக்கு பகைவனே பிறக்கவில்லையோ. ஜாதம்னா பிறக்கிறது, அஜாதம்னா பிறக்கவில்லை. யாருக்கு பகைவனே பிறக்கவில்லையோ அவன் என்று பொருள். யார் அஜாத சத்ருவா இருக்க முடியும்னா, யார் யாரையுமே துன்புறுத்தவில்லையோ அவனுக்கு தான் பகைவர்கள் பிறக்க மாட்டார்கள். இல்ல அப்படின்னா ஜாத சத்ரு, அவனை சுற்றி பகைமை தான் இருக்கும். நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம சுற்றி பகைவர்கள் இருந்தா எப்படி இருக்கும், நம்ம சுற்றி நண்பர்கள் இருந்தா எப்படி இருக்கும். இந்த அகிம்சை என்ற ஒரு குணம் நம்ம சுற்றி இருக்கிற சூழ்நிலை மகிழ்ச்சிகரமாக்கும். ஹிம்சையை பின்பற்றினால் நம்ம சுற்றி என்ன வரும்னா பகைவர்களும் பகைமையும் தான் இருக்கும். இது சாதாரணமான பலன். இனி நம்ம சாஸ்திர ரீதியா சொல்ற பலன். இந்த அஹிம்சைக்கும் ஞானத்தை அடையறதுக்கும் என்ன சம்பந்தம்? ஏன் சாஸ்திரத்துல அஹிம்சைய ஞானத்துக்கு அங்கமாக, இப்ப நம்ம பார்க்கிற பண்புகளை எல்லாம் பகவான் டைரக்டா ஞானத்தோட கனெக்ட் பண்ற. ஏன்னா இந்த பண்புகளுக்கெல்லாம் பகவான் கொடுக்கிற தலைப்பே ஞானம். ஞானம்ங்கிற தலைப்புல தான் பண்பை கூறிக்கொண்டு வருகின்றார். இந்த அஹிம்சையை பின்பற்றாமல் மற்றவங்களை ஹிம்சப்படுத்தி கொண்டு வருவதே நம்முடைய சுபாவமாக இருந்தால் நம்முடைய மனமானது மென்மை என்ற தன்மையை இழந்து விடும். அந்த ஒரு சட்டில்னஸ், அதாவது சூக்ஷ்ம தன்மை, மென்மை தன்மை, சென்சிட்டிவிட்டி என்பதை மனசு இழந்துரும். ஒரு ரொம்ப கிராஸா இருக்கும். இந்த மென்மை இல்லாத மனதினால் சூக்ஷ்மமான தத்துவங்களை உணர முடியாது. எந்த மனம் மென்மையாக உள்ளதோ அந்த மனதினாலதான் இறைவனை பற்றி, நம்மை பற்றிய அறிவை அடைய முடியும். ஆகவே இந்த ஹிம்சை செய்து கொண்டிருப்பவர்களுடைய மனம் அந்த மென்மை தன்மையை இழந்துவிடும். எந்த மனதுல மென்மை தன்மைங்கிற ஒரு நேச்சர் இல்லையோ, அந்த சாஃப்ட்னஸ்ங்கிறது இல்லையோ, அந்த உருகுதல்ங்கிறது இல்லையோ, அந்த கடினப்பட்டு உள்ளதோ, அந்த மனதினால தத்துவத்தை உணர முடியாது. தத்துவத்தை படிக்கலாமே தவிர தத்துவத்தை நம்ம உணர முடியாது. பிறகு மனம் மென்மை தன்மையை அடைய அடைய
நம்ம எவ்வளவு தூரம் மற்றவங்களை ஹிம்சப்படுத்தி இருக்கிறோமோ அவைகளெல்லாம் பிற்காலத்தில் குற்ற உணர்வாக நம்மை அது பாதிக்கும். ஒரு காலத்துல நம்ம மைண்ட் காഠின்யமா இருக்கும் பொழுது, கடினத்தன்மை இருக்கும் பொழுது எல்லாத்தையும் துயரப்படுத்தி இருப்போம். மென்மை தன்மையை அடையும் பொழுதுதான் அவைகளெல்லாம் நமக்குள்ள குற்ற உணர்வாக கன்வெர்ட் ஆகி அது என்ன பண்ணும்னா நம்முடைய வளர்ச்சிக்கு, ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்கும். இந்த அகிம்சை என்று ஒரு பண்பு தான் நம்மை மென்மையாக்கி, நம்முடைய சூழ்நிலைகளை அமைதிப்படுத்தி, நம்முடைய மனதில் பாபம் என்கின்ற பலத்தை வராமல் தடுத்து புண்ணியத்தை கொடுத்து நம்மை உயர்த்துகின்ற ஒரு குணம். இத நம்ம அகிம்சைங்கிறது ஒரு வேல்யூவா சொல்லிடுறோம். ஆனால் நம்ம எத்தனையோ பண்புகளை நம்ம பின்பற்றினால்தான் இந்த பண்பை நம்மால் கடைபிடிக்க முடியும். எவ்வளவு தூரம் நம்ம கடைபிடிக்க முடியுங்கிறது நமக்கு இங்க முக்கியம் அல்ல. ஆனா நம்ம மனசுல அந்த அவேர்னஸ் இருக்கணும். நான் மற்றவர்களை துயரப்படுத்த கூடாது என்கின்ற ஒரு பாசிட்டிவா ஒரு திங்கிங் நம்ம மனசுல இருந்து செயல்பட்டால் அதுவே நமக்கு போதும். ஆனால் கண்டிப்பாக நம்மால யாரையும் துயரப்படுத்தாமல் வாழ முடியாதுதான். காரணம் என்னன்னா, சில பேர் நாம உயிர் வாழ்றதுனாலயே துயரப்பட்டா நம்ம என்ன பண்ண முடியும்? நான் மனசுல ரொம்ப துயரப்படுறேன், காரணம் என்னன்னா நீங்க உயிரோட இருக்கிறது தான் அப்படின்னா நம்மால என்ன பண்ண முடியும்? இப்ப நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் நம்ம நிமித்தமா உலகம் துயரப்படும், அது வேறு விஷயம். ஆனா நம்முடைய சங்கல்பத்தில், எண்ணத்தில் விரும்பி துயரப்படுத்த கூடாது. ஆனா நம்ம அப்படி இல்லை. யாராவது ஒரு நம்ம துயரப்படுத்திட்டா உடனே நான் இந்த மாதிரி செஞ்சாதான் அவர்கள் துயரப்படுவார்கள்னு திட்டமிட்டு நாம் துயரப்படுத்துகின்றோம். நம்ம அதுதான் இங்க வேல்யூன்னு புரிஞ்சுக்கணும். சில பேர் அகிம்சையும் தவறா புரிஞ்சிட்டு என்னால கஷ்டப்படுறாங்களேன்னு நினைத்து கொண்டு இருப்பார்கள். அப்படி அல்ல. நம்மால ஹிம்சப்படுத்தாம வாழ முடியாது, மற்றவங்க ஹிம்சப்படுத்தித்தான் நம்மளும் வாழ்ந்தாவோம். ஆனா இங்க என்ன கருத்து என்றால் அந்த சங்கல்பம் இருக்கு. அதனாலதான் மகாபாரதத்துல தர்மத்தை முழுமையாக பின்பற்றியவர்கள் யாருங்கிற கேள்வியில நம்ம தர்மராஜாவை தான் சொல்றோம். ஏன்னா அவருக்கு பேரே தர்மர்னு சொல்றோம். ஆனா அனுபவ ரீதியா விதுரர் போன்றவர்கள் தான் பின்பற்றினார்கள். ஆனா ஏன் தர்மராஜாவுக்கு சொல்றோம் அப்படின்னா, அவருடைய மனதுல தர்மத்தை பின்பற்றணுங்கிற ஆர்வம் இருந்தது, அந்த இன்டென்ஷன் இருந்தது. சில சமயம் அவருக்கு தெரியவில்லை. துரியோதனனோட சூதாடுவதுதான் தர்மம்னு தவறாக நினைத்து கொண்டு அதர்மத்தை செய்தார். சில அதர்மங்களையும் அவர் செய்தார். ஆனாலும் அவர் ஏன் தர்மவான்னு சொல்றோம்? அதர்மத்தை செஞ்சதை வச்சு நம்ம சொல்லல, அவருக்குள்ள இருந்த இன்டென்ஷன், அவருடைய நோக்கம் தர்மத்தை பின்பற்றணும்னு தான் இருந்தது. அவர் தவறா புரிஞ்சிட்டார் இது தர்மம்னு. அதே போல சில சமயங்களில் அகிம்சையை பின்பற்றணும் என்ற நோக்கத்துடன் நம்மை அறியாமல் யாரையாவது ஹிம்சை செய்து விட்டாலும் சாஸ்திரப்படி நமக்கு பாபம்ங்கிற பலன் வராதான். காரணம் என்ன? உன்னுடைய இன்டென்ஷன், உன்னுடைய பாவனை ஹிம்சப்படுத்தணும்னு இல்லை. ஆகவே நமக்கு தப்பான குற்ற உணர்வு வந்துடக்கூடாது. உன்னால நான் கஷ்டப்பட்டேன், நீ என்னை ஹிம்சப்படுத்திட்ட அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்தா நம்முடைய மனதை பார்க்கணும். என்னுடைய பாவனை, என்னுடைய இன்டென்ஷன் அப்படி இல்லை என்று இருக்கும் பொழுது நமக்கு எந்த விதமான குற்ற உணர்வும் வரக்கூடாது. இந்த குற்ற உணர்வு யாருக்கு வரும்னா, இந்த வேதாந்த சாஸ்திரத்துக்குள்ள வந்தவர்களுடைய மனம் மென்மை அடைஞ்சிட்டே வரும். அப்படி மென்மை அடையும் பொழுது பல சமயங்களில் தேவையில்லாத ஒரு கில்ட் ஃபீலிங் எடுத்து வச்சுக்குவாங்க. நான் ரொம்ப நல்லவனா இருக்கணும், யாரையும் கஷ்டப்படுத்த கூடாதுங்கிற இன்டென்ஷன் கரெக்ட். ஆனால் சில சமயங்களில் நம்மால மற்றவங்க கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல. ஏன்னா அகிம்சையில இனியொரு கருத்தையும் பார்த்தோம். மற்றவங்களை துயரப்படுத்த கூடாதுன்னு சொல்லும் பொழுது அந்த மற்றவர்களுக்குள்ள நம்மளும் அடங்குறோம். நாமையும் நாம் துயரப்படுத்த கூடாது. இப்போ அகிம்சையை எங்கிருந்து பின்பற்றணும்னா என்னிடமிருந்து பின்பற்ற வேண்டும். முதல்ல நான் என்னை துயரப்படுத்தி கொள்ள கூடாது, பிறகு மற்றவர்களையும் துயரப்படுத்த கூடாது. இந்த பண்புகளை எல்லாம் பார்க்கையில ஒரு பேருண்மை நமக்கு விளங்கும். அடுத்ததா ஒரு பண்பை பார்க்க போறோம். அங்கும் இதே நிலைதான். அதாவது
ஹிம்சை யாருக்கும் செய்யக்கூடாது, நான் அஹிம்சைய பின்பற்றணும்னு ஒரு பண்பை நான் பின்பற்றி யாரையும் துயரப்படுத்த கூடாதுன்னு நான் முடிவு செய்தால், இந்த முடிவிலிருந்து முதலில் பயனடைபவர்கள் யார் தெரியுமோ? நாம தான். அதுக்கப்புறம் தான் மற்றவர்கள். அப்படி அஹிம்சையினுடைய மேலான பலன் மற்றவங்களை துயரப்படுத்த கூடாதுங்கிற எண்ணமே நம்மை நாம் துயரப்படுத்தி கொள்ள மாட்டோம். இப்ப இந்த அஹிம்சைய பின்பற்றதுனால ஃபர்ஸ்ட் யார் பெனிஃபிஷியரினா, பயனடைபவர்கள் நம்ம தான். இப்ப இதுதான் அஹிம்சையினுடைய பெருமை அல்லது மேன்மை அல்லது விளைவு. இதுல ரொம்ப விஷயங்கள் இருக்கு. நம்ம சுருக்கமா வேறு சில கருத்துக்கள் பார்த்துட்டு அடுத்த பண்புக்கு செல்லலாம். நீ அடுத்த விசாரம் இந்த ஹிம்சை நாம செய்யறதுக்கு என்ன காரணங்கள், இத நம்ம தான் ஒரு ஹோம்வொர்க் போல சிந்திக்கணும். இப்போ அவரவர்களுடைய விதத்துல உலகத்தையும் சுற்றி இருக்கவங்களையும் துன்பப்படுத்தி கொண்டு இருப்பார்கள். நம்ம தான் கண்டுபிடிக்கணும், நான் யாரையெல்லாம் ஹிம்சப்படுத்திட்டு இருக்கேன், யாரையெல்லாம் என்னை அறியாமல் டிரான்சாக்ட் பண்ணும்போது, விவகாரம் செய்யும் பொழுது என்னை அறியாமல் எந்தெந்த மனிதர்கள் எந்தெந்த இனத்தை நான் துயரப்படுத்திட்டு இருக்கேன். மிருக இனத்தையா, மனித இனத்தையா, உறவினர்களையா, யாரை துயரப்படுத்துகின்றேன், நான் எப்படி துயரப்படுத்திட்டு இருக்கேன், அதுக்கு என்ன மூல காரணம், இத அவரவர்கள் தான் சிந்திக்கணும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் இது தனிப்பட்ட விஷயம். அதுல நம்ம காமனா பார்த்தோம் அப்படின்னா, ஹிம்சைக்கான காரணம் நம்ம மனதிற்குள் நமக்கு தெரியாமல் இருக்கின்ற துவேஷம், வெறுப்பு என்ற ஒரு உணர்வு தான். நம்ம எரியாமல் ஒருவர் மீது ஏதோ காரணத்தினால வெறுப்புங்கிற உணர்வை பதிய வச்சு வளர்த்தி கொண்டோம். இந்த வெறுப்பு உடனே வந்துடாது, திடீர்னு ஒரு நேரத்துல வரலாம். பிறகு ஒருவர் நமக்கு ஏதாவது ஒரு ஹிம்சை பண்ணிருப்பார், ஏமாற்றி இருக்கலாம், கஷ்டத்தை கொடுத்திருக்கலாம். அதையே நினைச்சு ஒருவர் நமக்கு கொடுத்த கஷ்டத்தையே நம்ம என்ன பண்றோம், அவர் ஆக்சுவலி ஒரு முறை கொடுத்துட்டு போயிருப்பார், ஆனா நாம 100 முறை கொடுத்திருப்போம். அதை நினைச்சு அந்த கஷ்டத்தை 100 முறை ஆக்கியிருப்போம். ஒருவர் ஒரு முறை நம்ம திட்டிட்டு போயிருப்பார், ஆனா 100 முறை அவருடைய திட்டம் என்ன பண்ணிருப்போம், ரீவைண்ட் பண்ணி மைண்ட்ல என்ன பண்ணிருப்போம், நம்ம அவர் மீது வெறுப்புங்கிற உணர்வை வச்சிருப்போம். இந்த வெறுப்பு தான் என்ன பண்ணும், அஹிம்சையை பின்பற்றாமல் ஒருத்தரை துன்புறுத்துவதற்கு காரணமா அமையும். அதாவது இந்த உலகம் நமக்கு கஷ்டத்தை, ஏமாற்றத்தை எல்லாம் கொடுக்குது, துயரத்தை கொடுக்குது. இந்த துயரத்திலிருந்து ஒருவன் ஞானியா ஆகலாம் அல்லது துரோகியாக ஆகலாம். இந்த துயரம்ங்கிற அனுபவம் ஒருத்தனை தியாகி ஆக்கலாம் அல்லது ஒருத்தனை பழிவாங்கிற எண்ணத்தை கொடுத்து சமுதாயத்தினுடைய விரோதியாகவும் மாற்றலாம். இது ஆச்சரியம் என்னன்னா, ஒரே ஒரு உணர்வு தான். அதாவது 2 பேருக்கு கேன்சர்ங்கிற டிசீஸ் வந்துச்சு, 2 மனிதர்களுக்கு. அதுல ஒருத்தருக்கு கேன்சர்ங்கிற நோய் சில வருஷங்கள் தான் இருப்பன்னு தெரிஞ்ச உடனே அவருடைய மனம் முற்றிலும் மாறுதலை அடைந்து அவர் வேதாந்த சாஸ்திரம், நட்பண்புகள், தானம் இதெல்லாம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இனியொருவருக்கு அதே ஒரு டிசீஸ் தான், அது வந்த உடனே அதுவே ஒரு வெறுப்பாக மாறி அவர் மீண்டும் போகத்தை அனுபவிச்சு எவ்வளவு அதர்மங்களை செய்ய முடியுமோ அது அதர்மங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டார். ஏன்னா கொஞ்ச நாள் தானே வாழ போறேன்னு சொல்லி எல்லா அதர்மமும் செய்ய ஆரம்பிச்சிட்டார். இப்ப அனுபவம் என்னன்னா ஒன்றுதான், வாழ்க்கை கொஞ்ச நாள் தான் இருக்க போகின்றது. அறிவு ஒருத்தனுக்கு ஒரு விதத்துல செயல்பட்டது, இனியொருத்தனுக்கு இனியொரு விதத்துல செயல்பட்டது. அப்படி இந்த உலகம் கொடுக்கிற இந்த துயரம் நம்ம மனதுல வெறுப்புங்கிற உணர்வை, பழி வாங்குறங்கிற உணர்வை கொடுத்து நம்மையே ஒரு வெறுப்புக்குரிய மனிதனா, ஹிம்சை செய்யற மனிதனா மாற்றலாம். அல்லது உலகம் கொடுக்கிற அந்த துயரம் நம்மை பக்குவப்படுத்தலாம். இப்ப இதுல நம்ம எப்படி கவனமா இருக்க வேண்டும்னா, யாராவது நமக்கு கஷ்டம் கொடுத்துட்டான்னு ஒரு ஸ்டெப்ல சொல்றோம். உண்மையிலேயே யாரும் கொடுக்கல, யாராவது நிமித்தமா நமக்கு கஷ்டம் வந்தா
நம்முடைய கஷ்டத்துக்கு நம்முடைய லாஜிக் படி, தர்க்கப்படி நம்ம முன்னாடி இவர்தான் காரணம்னு இருந்தால் அது கரெக்ட் தான். நம்ம அந்த இடத்துல கவனமா இருக்கணும். என்னை அறியாமல் அந்த மனிதர்கள் மீது, அந்த இனத்தின் மீது நான் வெறுப்பை வளர்த்தி கொள்ள கூடாது. இது ஒரு மனிதன் மீது அல்ல, ஒரு இனத்தின் மீது இனி ஒரு இனத்துக்கு வெறுப்பு வரும். அப்படி நாம் வளர்த்தி கொள்ள கூடாது. இந்த இடத்துலதான் நமக்கு ஒரு அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த நமக்கு கிடைக்கிற கஷ்டம் தான், கிடைக்கிற தோல்விகள் தான், நமக்கு கிடைக்கிற ஏமாற்றங்கள் தான் நம்மை அகிம்சையை விடுத்து ஒரு ஹிம்சை செய்கின்ற மனிதனாக மாற்றிவிடும். இதுல என்ன ரொம்ப முக்கியம்னா, வெறுப்பு என்ற குணத்தை நாம் வளர்த்தி கொள்ள கூடாது. அது அப்படியே வளர்ந்தராது, நம்ம தான் வளர்த்தி கொள்றோம். எப்படின்னா, அந்த ஏமாற்றத்தை நினைச்சு நினைச்சு மற்றவங்க கொடுக்கற, மற்றவங்க நிமித்தமா வர்ற கஷ்டத்தையே நம்ம மனதில் அபியாசம் செய்து செய்து, இதுவும் ஒரு விதமான தியானம் தான். இந்த தியானத்தை பண்ணி என்ன கிடைக்குதுன்னா, ஒரு வெறுப்புடைய மனிதரா நம்ம மாறுகின்றோம். அதனுடைய விளைவுதான் கோபம். அந்த கோபத்தினுடைய விளைவுதான் ஹிம்சை. அப்ப இந்த கோபத்தை நம்ம குறைக்கணும், வெறுப்பை நம்ம நீக்கணும். இப்படி எல்லாம் செஞ்சாதான் அகிம்சையை பின்பற்ற முடியும். அதனாலதான் இந்த அகிம்சைய மகாவிரதம்னு சொல்லிவிட்டார்கள். மகாவிரதம்னா மேலான ஒரு தன்மை, மேலான கடினமான விரதம்னு சொல்றோம். காரணம், அவ்வளவு சுலபமாக இதை பின்பற்ற முடியாது. இந்த அகிம்சையை பின்பற்றணும்னா நம்ம மனதில் இருக்கிற வெறுப்பை நீக்க வேண்டும். அந்த வெறுப்புங்கிற ஒரு குணம் நம்முடைய பர்சனாலிட்டி, நம்முடைய குணமாக மாறிவிடக் கூடாது. அது எப்பொழுது மாறும்னா, யார் நிமித்தமா நமக்கு கஷ்டம், தோல்வி, ஏமாற்றுதல் வருதோ அந்த இடத்துல நம்ம அலர்ட் ஆயிக்கணும். ஓகே, இறைவன் இப்படி ஒரு சூழ்நிலையை எனக்கு கொடுத்திருக்கார், இதுக்கு நான் யாரையும் மைண்ட்ல வச்சுக்கல என்று நம்ம ஃப்ரீ பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம மனது வெறுப்புங்கிற குணத்திற்குள் வராது, பிறகு கோபம்ங்கிற குணம் வராது. இப்ப இதுக்காகத்தான் நம்ம வேறொரு குணங்களை எல்லாம் பின்பற்றணும். அன்பு, கருணை போன்ற குணங்களை எல்லாம் பின்பற்றணும். அடுத்தது ஒரு முக்கியமான குணத்தை பார்க்க போறோம். அந்த குணம் இருந்தாலும் நம்மால அஹிம்சையை பின்பற்ற முடியும். அதற்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஹிம்சை செய்வதே சிலருக்கு அந்த ஒரு பழக்கமா இருக்கு. சில காரியம் நடக்கிறதுக்கு இந்த ஆடு மாடை எல்லாம், குறிப்பா இந்த வண்டியில மாடு வண்டியில காளைய பூட்டி போகும் பொழுது அதை நம்ம ஹிம்சப்படுத்தி தானே வேலை வாங்குறோம். அதே போல சில மனிதர்களுக்கு ஹிம்சை செஞ்சாதான் காரியம் பண்ணுவாங்கங்கிற மாதிரி அவங்க மைண்டு இருக்கு. இப்ப மனிதனுடைய மைண்டு என்ன ஆச்சு, ஹிம்சைங்கிறது ஒரு டூலா இருக்கு. ஒரு குழந்தை இடத்துல அதை சாப்பிட வைக்கணுங்கிறதுக்காக ஒரு பயப்படுத்துறது, இதுவும் ஒரு ஹிம்சை தான். இது ஒரு பெரிய ஹிம்சை, நமக்கே தெரியறது இல்ல. பேய் பிடிச்சிரும், பூச்சாண்டிகையில பிடிச்சு கொடுத்துருவேன், இதெல்லாம் என்னன்னா அந்த குழந்தைய பயமுறுத்தி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கிறோம். அப்ப ஒவ்வொரு விஷயத்திலும் நம்ம என்ன பண்றோம், மற்றவங்களுடைய மனதுல பயத்தை கொடுக்கறதே ஒரு பெரிய ஹிம்சை தான். நம்ம ஒரு காரியம் சுலபமா நடக்கணும்னா ஹிம்சையத்தான் ஒரு டூல், ஒரு கருவியா கையாளுகின்றோம். இதையெல்லாம் நம்மளே வாட்ச் பண்ணி நம்ம ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு திங்க் பண்ணி பார்க்கணும், நான் இந்த உலகத்துல எந்த மனிதர்களிடத்தில், எந்த மனிதர்களுக்கு துயரத்தை கொடுத்துட்டு இருக்கிறேன்னு ஒரு லிஸ்ட் எடுத்து, ஏன் அவர்களுக்கு நான் துயரத்தை கொடுக்கறேன், ஏன் நான் ஹிம்சப்படுத்திட்டு இருக்கேன்னு நம்மளே கண்டுபிடிச்சு, இதெல்லாம் நம்ம வெளியே சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, இதெல்லாம் நமக்குள்ளேயே செய்ய வேண்டிய எக்ஸசைஸ். பிறகு அந்த காரணத்தை நீக்குவதன் மூலம் நம்மால் சிறிது சிறிதாக அகிம்சை என்ற பண்பை பின்பற்ற முடியும். இந்த அகிம்சையை பற்றி மேலும் நம்ம சிந்திச்சு பல கருத்துக்களை புரிந்து கொள்ள வேண்டும். இனி நம்ம அடுத்த வேல்யூக்கு வருவோம். இப்ப பகவான் கூறுகின்ற 20 பண்புகளில் முதல் ஸ்லோகத்திலேயே 9 பண்புகளை கூறியுள்ளார். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்திஹி. இப்ப 3 பண்புகளை பார்த்து முடிச்சோம். இனி அடுத்தது சாந்திஹி. சாந்திங்கிற சொல்லுக்கு 2 பொருள், 2 பண்புகள். இது சாந்தி அல்ல, சாந்தி. சாந்தின்னு இனியொரு சமஸ்கிருத சொல்ல இருக்கு, அதுக்கு அமைதி என்று பொருள். அதையும் பகவான் இந்த 20 பண்புகளுக்குள் சொல்ல போகின்றார்.
இந்த இடத்துல சாந்தி என்கின்ற சொல். இதனுடைய முதல் பொருள் மன்னித்தல், forgiveness, மன்னித்தல். இதுவும் ஒரு முக்கியமான குணம். இந்த மன்னித்தல்ங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேல்யூ தான். யாருக்காவது forgivenessனா என்னன்னு கேட்க மாட்டார்கள். ஆனால் மன்னித்தல்னா என்னன்னு ஆராய்ந்து பார்த்தால் அதை பலர் புரிந்து கொள்ளாமலே தான் இருக்கின்றார்கள். சில சொற்கள் எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சொற்கள், நம்ம திடீர்னு யோசிச்சு பார்த்தா இதுக்கு என்னதான் அர்த்தம்னு யோசிச்சு பார்த்தா தான் தெரியும், நமக்கு அதுல ஒண்ணுமே தெரியல. யோசிக்கும் பொழுதுதான் அறியாமையே நமக்கு தெரியும். அதே போல நம்ம பார்த்திருக்கிறோம் பக்தி. பக்திங்கிறது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச சொல், யோசிச்சு பார்த்தா நமக்கு தெரியவில்லை, அதனுடைய அர்த்தம் என்னன்னே தெரியலன்னு தெரியும். அதே போலதான் மன்னித்தல்ங்கிற ஒரு வேல்யூ. அதாவது நம்ம சாஸ்திரம் எல்லாம் படிச்சு யாரையும் துன்புறுத்த கூடாது, அஹிம்சைய பின்பற்றணும்னு முடிவு பண்ணி வாழலாம். ஆனா எத்தனை பேர் இத பின்பற்றுவார்கள்? மற்றவர்கள் இத பின்பற்றணும்னு எதிர்பார்க்க முடியாது. ஆகவே மற்றவர்கள் நமக்கு ஹிம்சை செய்வார்கள். இப்ப நம்ம மற்றவர்களுக்கு ஹிம்சை செய்யக்கூடாதுங்கிறது அஹிம்சை. இந்த பண்பு என்னவென்றால், மற்றவர்கள் நமக்கு ஹிம்சை செய்யும் பொழுது நம்முடைய ரெஸ்பான்ஸ் என்ன, அதுதான் இந்த வேல்யூ. மற்றவங்க நம்ம துயரப்படுத்தும் பொழுது, ஏமாற்றும் பொழுதும் துயரப்படுத்தும் பொழுதும் நம்முடைய மனதில் வர வேண்டிய பாவனை என்ன, அதுதான் இந்த வேல்யூ. அது மன்னித்தல். இந்த மன்னித்தல்ங்கிற வேல்யூ பலர் தவறா புரிந்துள்ளார்கள். இப்ப அதனுடைய தன்மையை நம்ம சுருக்கமா இப்பொழுது பார்ப்போம். அதாவது மற்றவர்கள் நம்மை துயரப்படுத்தும் பொழுது நார்மலா நம்ம மனசுல வர்ற எண்ணம் அது ஒரு வெறுப்பாக அல்லது பழி வாங்குகின்ற எண்ணமா மனதுல பதிந்துரும். நீ எவ்வளவு துன்பம் கொடுத்திருக்கிற, எனக்கு இப்ப வழி இல்லை, சந்தர்ப்பத்தை பார்த்துட்டு இருக்கிற, வரும் பொழுது நான் திருப்பி அதே போல பண்ணுவேன். சில பேர் பணம் வாங்கினா திருப்பி கொடுக்கும் போது வட்டியோட கொடுக்கறாங்கல்ல, அதே போல நீ இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தேன்னு சொன்னா நான் திருப்பி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் அதிகமா கொடுப்பேன். இந்த எண்ணம் தான் நமக்கு இருக்கு. சரி, அவர்களிடத்துல போய் நீ மன்னித்து பழகுன்னு சொன்னா அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. காரணம், நான் மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு செயலை செய்தா அவனுடைய தப்பை எல்லாம் நான் மன்னித்து விட்டால் அவன் செய்யற தவறுக்கு அவன் தண்டனையே அனுபவிக்க மாட்டான்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா உண்மை என்னவென்றால், ஒருவனை நம்ம மன்னிக்கிறோம். ஏன் மன்னிக்கிறோம்? அவன் ஒரு தப்பு பண்ணியிருக்கான், அவன் ஒரு பாபம் செய்துள்ளான். ஏன்னா ஹிம்சை பண்றதுங்கிறது பாபம், நம்மைய துயரப்படுத்தி இருக்கான், ஆகவே அவன் ஒரு பாவம் பண்ணியிருக்கான். நாம மன்னிக்கிறதுனால அவன் செய்த பாபத்திலிருந்து விடுதலை அடைவான்னு நம்ம நினைக்கிறது தான் தப்பு. நம்ம என்ன நினைச்சிட்டோம், நம்ம மன்னிச்சு விட்டுட்டா அவன் தப்பிச்சுக்கிறான், அவன் செஞ்ச பாவத்துக்கு அவன் அந்த பாவத்தினுடைய விளைவை அனுபவிப்பதில்லைன்னு நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா அப்படி அல்ல. ஒருத்தன் நம்ம மன்னிக்கிறோமோ இல்லையோ, ஒருவன் செஞ்ச பாவத்தை கண்டிப்பா அவன் அனுபவிப்பான். நாம மன்னிக்கிறதுனால அவனுக்கு பாப விமோச்சனத்தை நம்ம கொடுக்கறது இல்லை. ஏன்னா அது இறைவனுடைய திட்டத்துக்கு கீழே வருது. ஒரு ஜீவன் ஒரு பாவத்தை பண்ணுனா அதனுடைய பலன் அவன் அனுபவிக்கின்றான். இப்ப நம்ம மன்னிக்கிறதுனால என்ன பலன்னா, நம்ம மன்னிக்கிறதுனால என்ன பலன்னு சொன்னா, அவனுக்கு பலன் கிடைக்குதோ இல்லையோ அது இரண்டாவது பட்சம். நமக்கு கிடைப்பது அவன் மீது இருக்கின்ற வெறுப்பு நம்முடைய மனதிலிருந்து விடுதலை அடைகிறது. அதனாலதான் ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது முதலில் பயனடைபவர்கள் மன்னிப்பவர்கள். நம்ம என்ன நினைக்கிறோம், அவன் எனக்கு துயரத்தை கொடுக்கறான், நான் மன்னிக்கிறேன், அப்போ துயரத்தை கொடுத்து துயரத்தை அனுபவிக்கிற நான் அவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? இதுதான் நம்முடைய கேள்வி. இந்த கேள்வியில தான் நம்மால மன்னிக்க முடியவில்லை. இப்ப மன்னித்தல் அப்படிங்கிறது அவனுக்காக அல்ல, நமக்காக. அத நம்ம உணரணும். நாம் ஒருத்தரை மன்னிக்கும் பொழுது நம்ம அவர்களிடம் இருந்து விடுதலை அடைகின்றோம். அதனாலதான் ஒரு கதையில ஒருவர் சொல்லுவார், உனக்கு நான் செய்கின்ற ஒரு பெரிய ஹிம்சை என்னவென்றால், அல்லது ஒரு பெரிய பழி வாங்கிறது என்னன்னா, உன்னை என்னுடைய மனதில் இருந்து நீக்கி விடுகின்றேன். அதுதான் ஒரு பெரிய
பழி வாங்கிறது. அகிம்சையை நம்ம பின்பற்றி இந்த நட்பண்பான மன்னித்தலை பின்பற்றும் பொழுது அவரிடமிருந்து நாம் விடுதலை அடைகின்றோம். அதுதான் நமக்கு பலன். இப்ப மன்னித்தல்னால நம்ம அவனுடைய பாவத்தை நம்ம நீக்க விடல, அது அவருக்கு இருக்க போகுது, நாம் அதிலிருந்து விடுதலை அடைகின்றோம். அதனால மன்னித்தல்ங்கிறது ஒரு முக்கியமான வேல்யூ. பிறகு இந்த மன்னித்தலை பின்பற்றாததுக்கு இனியொரு காரணம், ஒருவரை மன்னிக்கும் பொழுது நாம் பலகீனமானவர்கள்ங்கிற எண்ணமும் நமக்கு வந்துடுது. ஏன்னா பலமானவன் ஒருத்தனை தாக்கறான், பலகீனமானவன் தாக்கப்படுகின்றான். பலருக்கு ஒரு என்ன விடுகிறதுனா, நான் திருப்பி தாக்கவில்லை என்றால் மன்னித்து விட்டுட்டேன் அப்படின்னு சொன்னா நான் பலகீனமானவனோன்னு இவர்களுக்குள்ளேயே ஒரு எண்ணம் வந்துடுது. ஆனா உண்மையிலேயே ஒருத்தன் நம்ம அடிச்சா திருப்பி அடிக்கிறதுக்கு 1 பங்கு ஸ்ட்ரென்த் வேணும், ஆனா மன்னிக்கிறதுக்கு 100 பங்கு சக்தி வேணும். இப்ப 2 வயசு குழந்தை அல்லது 3 வயசு குழந்தை கால்ல நம்ம எட்டி உதைச்சதுன்னு வச்சுக்கோமே, அந்த குழந்தைக்கு நமக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்கு, எவ்வளவு மடங்கு சக்தி அதிகமா இருக்கு. ஒரு 20 வயசு இருக்கிறவனை 3 வயசு குழந்தை உதைச்சதுன்னு சொன்னா சக்தி எவ்வளவு. ஆனா அந்த பையன் என்ன பண்றான், அந்த குழந்தைய மன்னிக்கின்றான் அல்லது அதை கொஞ்சறான். அதே இது 20 வயசு பையன் அப்பாவை பார்த்து எட்டி உதைக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்றான்னு வச்சுக்குவோமே, அது எவ்வளவு ஹர்ட்டிங்கா இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா, பையன் வளர வளர அப்பா வளரவில்லைன்னு அர்த்தம். பையனுக்கு 20 வயசு ஆகும்போது அப்பாவுடைய மனதுல 150 வயசு ஆயிருக்கணும். அப்ப அப்பா இப்படி பார்க்கணும், 30 வயசு ஆயிருந்தாலும் அவனை குழந்தைன்னு பார்க்கிற சக்தி இருந்தால் அவன் செய்யறது எதுவுமே அது குற்றமா தெரியாது. இப்ப மன்னித்தலுக்கு நமக்கு 100 மடங்கு மெச்சூரிட்டி இருந்தா தான் மன்னிக்க முடியும். மன்னித்தல் பலகீனம் அல்ல. ஏன்னா ரொம்ப பேர் அப்படித்தான் சொல்கிறார்கள், மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொன்னா அப்படி மன்னிச்சு விட்டுட்டா அது என்னுடைய பலகீனத்தை காட்டும் என்று நினைக்கின்றார்கள். இதுவும் அந்த வேல்யூவை புரிஞ்சிக்காத தன்மைதான். பல பண்புகளை நம்ம பின்பற்ற விரும்புகின்றோம், அதை பின்பற்றாததற்கு காரணம் அந்த பண்பினுடைய தன்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ளவில்லை. அது மட்டுமல்ல, சில பேர்த்துக்கு பழி வாங்கினாதான் மனசு சந்தோஷமா இருக்கும். பல கதைகள், பல படங்கள், அதனுடைய தீமே என்னவா இருக்கும், மன்னித்தலா இருக்காது. பழிக்கு பழி வாங்குற படத்தை தான் மனிதர்கள் ரசிக்கின்றார்கள். அப்ப இந்த சமுதாயமே எதை நமக்கு புகட்டுகின்றது, சொசைட்டியே எந்த வேல்யூவை ஹைலைட் பண்ணுதுன்னா, ஒருத்த அடிச்சா திருப்பி அடி, அதுக்கு மேல அடி, இதுதான் சமுதாயம் நமக்கு கொடுக்குது. ஆனா சாஸ்திரம் கொடுக்கிற உண்மை நீ பலத்தை அடை, அதே சமயத்தில் மன்னித்தல்ங்கிறது உயர்ந்த குணம். மற்றவர்களினுடைய தாக்குதல்ல உன்னை நீ காப்பாற்றி கொள்ளணுங்கிறது இனியொரு வேல்யூ. யாராவது அதையும் இதே வேல்யூல நம்ம பார்க்க போறோம். அதாவது ஒருவர் நம்மை தாக்குகின்றார்கள், நம்மை காத்து கொள்ள வேண்டியதுங்கிறது நம்முடைய கடமை. ஆனால் மன்னித்தல் என்பது அதை விட உயர்ந்த ஒரு பண்பு. இப்ப இந்த மன்னித்தலை நம்ம எப்படி ஃபாலோ பண்ண முடியும்னா, முதல்ல இந்த வேல்யூனுடைய தன்மையை புரிந்து கொண்டால் நம்மால் மன்னித்து பழக முடியும். என்னைக்கு ஒருத்தர் மீது மன்னித்தல் அப்படிங்கிற ஒரு பாவனை நமக்கு வருதோ, அந்த நேரத்திலிருந்து நம்முடைய மனம் பழுவிலிருந்து விடுதலை அடைகிறது. இப்ப இந்த வேல்யூவும் ஏன் உடனே ஞானத்தோடு பகவான் சொல்றாருன்னா, இந்த ஞானத்தை அடைய, இறைவனை பற்றிய நம்மை பற்றிய ஞானத்தை அடையணும்னா நம்முடைய உணர்வு மயமான மனம் இருக்கு, எமோஷனல் பாடி, அது ரொம்ப சமமான நிலையில இருக்கணும். நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிட்டா சாதாரண படிப்பே நம்மால படிக்க முடியாது. இப்ப எமோஷனலா யாராவது மைண்ட் டிஸ்டர்ப் ஆயிருந்ததுன்னா அவங்க சாதாரண டெக்ஸ்டே படிக்க முடியாது. ஆனா வேதாந்த நூலை படிக்கணும்னு சொன்னா மனம் உணர்வின் அடிப்படையில ஓரளவு சமநிலையை அடைஞ்சிருக்கணும். மைண்ட் எனி எக்ஸ்ட்ரீம்ல இருந்ததுன்னா அந்த மைண்ட் அந்த நேரத்துல எதையும் பண்ண முடியாது, குறிப்பாக ஞானத்தை அடைய முடியாது, தியானத்தை மேற்கொள்ள முடியாது. அதனாலதான் பகவான் எல்லாமே ஆழ்ந்த மனதில் பாதிக்கக்கூடிய சில பண்புகளை எல்லாம் ஃபர்ஸ்ட் லிஸ்ட் பண்ணிட்டே வருகின்றார். இது முதல் பொருள். க்ஷாந்திகின்னு சொன்னா இதற்கு இனி ஒரு சமஸ்கிருத வார்த்தை க்ஷமா. க்ஷமா அப்படின்னு சொன்னா மன்னித்தல். இனி இதே சொல்லுக்கு இனி ஒரு பொருளும் உண்டு,
அடுத்த வேல்யூ அடுத்த பொருள் திதிக்ஷா, சகித்து கொள்ளுதல். சாந்திங்கிற சொல்லுக்கு இனி ஒரு பொருள், இரண்டாவது பொருள் சகித்து கொள்ளுதல், ஏற்று கொள்ளுதல். அதுக்கு இனி ஒரு சமஸ்கிருத வார்த்தை திதிக்ஷா. இதுவும் ஒரு முக்கியமான பண்பு. இதுலயும் நமக்கு எத்தனையோ விஷயங்கள் சிந்திக்கிறதுக்கு இருக்கு. இதெல்லாம் நம்ம ஹோம்வொர்க் மாதிரி தான் பண்ணி ஆகணும். இப்ப திதிக்ஷா என்றால் துயரத்தை சகித்து பழகுதல். நமக்கு வர்ற கஷ்டங்கள் அதே சமயத்துல சந்தோஷமும் தான். சந்தோஷத்தையும் சகிச்சு பழகணும், கஷ்டத்தையும் சகிச்சு பழகணும். ஒரு ஏழையா இருப்பவர்கள் திடீர்னு 2-3 ஏக்கராவை விற்கிறாங்க. வித்து பணம் வந்த உடனே அதை சகிச்சு பழக மாட்டார்கள். கையில் இருந்த கொஞ்ச நாள்ல எல்லாம் போயிடும். அப்போ ஒரு மேன்மையான ஒண்ணு நம்ம கிட்ட இருந்தாலும் அவங்க மைண்ட் நார்மலா இருக்காது. அதே போல இன்பம் துன்பம் இந்த இரண்டையும் சகித்து பழகுதல். இந்த சகித்து பழகுதல் அப்படிங்கிற வேல்யூ கவனமா புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னா அந்த கஷ்டத்தை சகிச்சு பழகிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வேல்யூவை ஃபர்ஸ்ட்லயே ஆரம்பிக்க கூடாது. உடல் ரீதியாகவோ மற்ற ரீதியாகவோ இப்ப யாராவது நமக்கு கஷ்டத்தை கொடுக்க தயாரா இருக்காங்க, நம்ம ஏமாற்ற தயாரா இருக்காங்க. சாஸ்திரம் சொல்லுது, முதல்ல உன்னுடைய கடமை உன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யாருமே நம்ம கிட்ட எந்த அட்வான்டேஜ் எடுக்கிற மாதிரி நம்ம இருக்க கூடாது. நம்ம முயற்சி செய்து நம்ம ஏமாற்றாமல் காத்துக்கணும். உடல்ல ஏதாவது நோய் வந்தா அதை நீக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும். இந்த சகித்து கொள்ளுதல்ங்கிற வேல்யூவை ஒரு கஷ்டம் நமக்கு வந்ததுன்னா அந்த கஷ்டத்தை நீக்கிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அந்த முயற்சிக்கு பிறகு பின்பற்ற வேண்டிய வேல்யூ. இதுதான் ரொம்ப முக்கியம். முயற்சிக்கு முன்னாடி இத பின்பற்றினோம்னா அது வேல்யூ அல்ல, அது சோம்பேறித்தனம் தான். ஒரு கஷ்டம் வந்ததுன்னா அந்த கஷ்டத்துக்கு எவ்வளவு எஃபர்ட் போடணுமோ அதை போடணும். அதை போடுறதுக்கு முன்னாடியே நான் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், எனக்கு எல்லாம் ஒண்ணுதான், இந்த வேதாந்தத்தை இங்க கொண்டு வரக்கூடாது. சில பேர் அந்த இடத்துலதான் வேதாந்தம் பேசுவார்கள். இந்த வேதாந்தமோ பிலாசபியோ இருக்கோ அது நம்முடைய பலகீனத்தை ஜஸ்டிஃபை பண்றதுக்கு எந்த இடத்துல வேணாலும் கோட் பண்ணிக்கலாம். ஆனா இந்த பண்பை நம்ம எப்ப ஃபாலோ பண்ணணும்னா சகித்து கொள்ளுதல்ங்கிறது முழு முயற்சிக்கு பிறகு. இப்ப முழு முயற்சி தான் பண்ணிட்டோமே, அதுக்கு பிறகு எதுக்கு இந்த சகித்து கொள்ளுதல்ங்கிற வேல்யூ வருதுன்னு கேட்டா சின்ன உதாரணத்துல புரிஞ்சிடும். இப்ப தலை வலிக்குது, உடனே நான் சகிச்சிட்டு இருக்கிறேன்னு சகிச்சிட்டு இருக்க கூடாது. அதற்கான ஒரு மாத்திரைய சாப்பிடுறோம். சாப்பிட்டதுக்கு அப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட்ல வேணா ஒரே செகண்ட்ல மாத்திரைய போட்ட உடனே சிரிப்பார்கள். ஆனா நமக்கு என்ன ஆகும், அது போய் உள்ள வேலை செய்யறதுக்கு 1/2 மணி நேரம் ஆகும். இப்ப அந்த 1/2 மணி நேரம் இருக்கிற பெயின் இருக்கே, அதுக்கு என்ன சொல்யூஷன்? ஒண்ணுமே கிடையாது. அந்த நேரத்துலதான் இந்த வேல்யூவை ஃபாலோ பண்ணணும். செய்யற முயற்சி செஞ்சதற்கு பிறகு ஒரு கால இடைவெளி இருக்கும், அது கஷ்டப்படுற கால இடைவெளி இருக்கும். அந்த நேரத்துலதான் இந்த சகித்து கொள்ளுதல், திதிக்ஷா, சாந்தி என்கின்ற பண்பை நம்ம மனசுல பதிய வச்சு இப்ப பொறுமையா இருக்கிறத தவிர வேறு வழி இல்லை என்று அந்த நேரத்துல அமைதியா இருக்கணும். அந்த துயரத்தை வாங்கிட்டு பேசாம இருக்கணும். இந்த துயரத்துக்கு இனி ஒண்ணு இருக்கு, அது வேணாலும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. தலை வலிச்சிட்டு இருந்ததுன்னு சொன்னா தியானத்துல அமர்ந்து அந்த வலியையே கான்சென்ட்ரேட் பண்ணி பாருங்க. கொஞ்ச நேரத்துல அந்த வலி போயிடும். அதாவது அந்த வலியத்தான் தியானம் பண்ணணும், பிறகு அந்த வலியையே என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்படி ஒரு துயரம் நமக்கு அதிகமா தெரியறதுக்கு காரணம் அந்த துயரத்திலிருந்து ஓட பாக்குறது தான். அந்த துயரத்தை நம்ம சந்திக்கும் பொழுது அந்த துயரம் பாதி சக்தியை அது இழந்துரும். அதாவது ஒரு துயரத்தை கண்டு பயம், ஒரு துயரம் வேண்டான்னு அதை ரெசிஸ்ட் பண்றதுனாலதான் நமக்கு அது பெருசா தெரியுது. கஷ்டம் வந்தா வரட்டுமே, அதை சந்திப்போமேன்னு சொல்லி ஒரு பெயினா இருக்கலாம், வேற கஷ்டமா இருக்கலாம், அந்த கஷ்டத்தை நம்ம அதை நம்ம அதை எதிர்கொள்ளும் பொழுது அது நமக்கு கஷ்டமா இருக்காது. இதுவும் ஒரு வேல்யூ. அதாவது ஒரு கஷ்டம்னு வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா அதுக்கான ரெமெடி, அதுக்கான முயற்சி எடுக்கணும். ஆனா எடுத்ததற்கு பிறகும் கண்டிப்பா அந்த கஷ்டம் கொஞ்ச நாள் தொடரும்.
அந்த காலத்தில் நாம் பின்பற்ற வேண்டிய வேல்யூ தான் திதிக்ஷை. இது இல்லாதவர்கள் தான் தற்கொலை போன்ற எத்தனையோ தவறான முடிவுக்கு செல்கிறார்கள். இந்த திதிக்ஷை அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளுதல், அக்செப்டன்ஸ், சகித்து கொள்ளுதல். இதுவும் ஒரு முக்கியமான வேல்யூ. இத பகவான் 2வது அத்தியாயத்திலேயே சொன்னார். ஆரம்பத்திலேயே எப்படி சொன்னார்னா, ஆத்மா அனாத்மான்னு பகவான் பிரிச்சார். ஆத்மா அழிவதில்லை. பீஷ்மர், துரோணர் இவர்களெல்லாம் இறந்து விடுவார்கள். அர்ஜுனா, நீ துயரப்படுகின்றாய். இந்த பீஷ்மர் துரோணரையே நான் 2ஆ பிரிக்கிறேன். அவர்களுடைய ஆத்மா அழிவதில்லை. சரி, அவர்களுடைய அனாத்மாவான உடல் அழிகின்றதுன்னா அது அழிந்துதான் தீரும். ஆகவே எதை மாற்ற முடியாதோ அதை நீ ஏற்றுக்கொள். அப்படித்தான் பகவான் உபதேசம் பண்ண. மாற்றக்கூடியதை நீ முயற்சி செய்து மாற்று. மாற்ற முடியாத விஷயத்தை நீ ஏற்றுக்கொள். ஏற்றுக்கொள்ளப்பட்ட துயரம் அது துயரம் அல்ல, அது ஒரு விரதம். விரதத்துக்கும் துயரத்துக்கும் என்ன வித்தியாசம்? வீட்டுல எல்லா சாப்பிடுற பொருள் இருக்கு, இருந்தும் நான் சாப்பிடலன்னு நான் விரும்பி பட்டினி கிடந்தா அதுக்கு பேரு விரதம். அது எவ்வளவு சந்தோஷமான நாளா இருக்கு. ஆனா விரும்பாமல் எனக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அது பெயின். ஆகவே நம்ம வாழ்க்கையில சந்திக்கின்ற அனைத்து துயரங்களையும் விரதமாக மாற்ற முடியும். எப்பொழுதுனா இந்த ஒரு வேல்யூ இருந்துட்டா, இந்த அக்செப்டன்ஸ்ங்கிற ஒரு வேல்யூ இருந்துட்டா நம்ம குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம எப்ப குறை சொல்லுவோம்? ஒரு துயரத்தை விரும்பாததுனாலதான். யாரும் துயரத்தை விரும்புவதில்லை. துயரம் வந்தாலும் சாஸ்திரம் அதற்கான முயற்சியை எடுன்னு தான் சொல்லுது. எடுத்ததற்கு பிறகும் ஒரு குறிப்பிட்ட காலம் இருக்கும் பொழுது அதை நாம் விரதமாக்குதல், அதை நாம் தவமாக்குதல். எப்படின்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஆட்டிடியூடு தான், இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். இதெல்லாம் நம்ம மனசுல ஒரு கஷ்டம் வந்துடுதுன்னா அது உறவு மூலமா வரலாம், பொருளாதாரமா வரலாம். பல சமயங்கள்ல வயது ஆக ஆக அதிகமா வர்ற கஷ்டம் நோய் மூலமா வரலாம். என்ன பண்ணணும்னா கண்ணை மூடி இதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏன்னா சூழ நோய் கொண்டு ஆட்கொண்டார்னு சொல்லி நோயையே ஒரு வரமாக நம்ம பெரியவர்கள் சொல்லி உள்ளார்கள். அப்படி ஏற்றுக்கொள்கின்றேன். இது ஒரு மனித உடல் என்று நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா, சாஸ்திர ரீதியா ஒரு ஜீவனுக்கு பாப புண்ணிய சமமா இருந்தா மனுஷ உடல் கிடைக்குதான். புண்ணியம் அதிகமா இருந்தா தேவலோகத்துல அவன் தேவனா பிறக்கிறானா, பாபம் அதிகமா இருந்தா மிருகங்கள் மரம் செடி கொடியா பிறக்கிறானா. இப்ப இந்த கர்மத்தினுடைய நியதிப்படி பார்க்கும் பொழுது மனித உடலை எடுத்த நாம் யாரா இருந்தாலும் கண்டிப்பா சில வேளையில சந்தோஷத்தையும் சில வேளையில கஷ்டமான சூழ்நிலையை சந்திச்சுதான் ஆகணும். அது பகவானே இறைவனே ராம அவதாரம் எடுத்தாலும் சரி, கிருஷ்ண அவதாரம் எடுத்தாலும் சரி, மனிதன் அவதாரம் வந்தாலும் உடல் வந்தாலே நமக்கு இன்ப துன்பங்கள், மான அபமானங்கள், குளிர் வெப்பங்கள் இதை சந்திச்சுதான் ஆகணும். இதுல நமக்கு சாய்ஸ் கிடையாது. அதை நாம் எந்த பாவனையுடன் சந்தித்தல், அதுதான் இங்கு சொல்லப்படுகிறது. இதுவும் சாதாரண வேல்யூவா நமக்கு தெரியுது, வெறும் அக்செப்டன்ஸ் தானே அப்படின்னு தோன்றும். ஆனால் இந்த ஒரு பண்பு நமக்கு விட்டால் வாழ்க்கையில துயரத்தை கண்டு பயந்தோட மாட்டோம். துயரம் ரெண்டு விதம். ஒன்று உண்மையிலேயே அனுபவிக்கிற துயரம், இனி ஒன்று துயரத்தை நினைச்சு வர்ற துயரம். ஒரு குழந்தைக்கு இன்ஜெக்ஷன் போடும் பொழுது உண்மையிலேயே ஊசி அந்த உடம்புல குத்துனாதான் அந்த குழந்தை அழுகணும். ஆனா அதை பார்த்த உடனே அந்த குழந்தை அதற்கு மேல அழுகும். பிறகு குத்தும் போது பார்த்தா அழுக கொஞ்சம் குறைவா இருக்கும். இப்ப இந்த முதல்ல அந்த குழந்தை ஏன் துயரப்பட்டது? பெயின்னால துயரப்படல, அந்த பெயினை குறிச்ச பயத்தினாலதான் துயரப்படுகிறது. அப்படி பார்க்கையில நம்ம வாழ்க்கையில அனுபவிக்கிற துயரம் கொஞ்சம்தான். அந்த துயரத்து கண்டு பயந்துட்டு ஏற்றுக்கொள்ளாத மனநிலையினால பாதிக்கப்படுறதுதான் அதிகமா இருக்கு. இப்ப இந்த பண்புகள் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா, கடவுளை அடையிறதுக்கு போறோமோ மோட்சத்துக்கு போறோமோ இல்லை, இந்த உலகத்தை நன்கு ஆரோக்கியமான மனதுடன் சந்திக்க இந்த பண்புகள் எல்லாம் இன்றியமையாததாக உள்ளது. ஆகவே இந்த பண்பையும் நம்ம முக்கியமா எடுத்துக்கொள்ள வேண்டும். சிலதெல்லாம் இந்த முக்கியம்ங்கிற லிஸ்ட்ல போட்டுக்கணும். அதுல ஃபர்ஸ்ட்ல சொல்றது எல்லாமே தான் அமானித்துவம், அதம்பித்துவம்,
அஹிம்சா, சாந்திஹி. இனி அடுத்த பண்புக்கு செல்லலாம். ஆர்ஜவம். ஆர்ஜவம் என்பது பகவான் இங்கு கொடுக்கின்ற 5வது பண்பு. ஆர்ஜவம் என்றால் இந்த சொல்லினுடைய பொருள் நேராக இருத்தல். சமஸ்கிருதத்தில் ரிஜு அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. ரிஜோகோ பாவக ஆர்ஜவம். ஆர்ஜவம்னா ரொம்ப ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறது. ஒரு தடி இருக்கு, அது கோணையாம இருக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாம இருக்கலாம். தென்னை மரம் நேராம இருக்கலாம், கோணையாம இருக்கலாம். அப்படி அந்த ஸ்ட்ரெயிட்டா இருக்கிறதுக்கு பேரு ஆர்ஜவம். இப்ப இந்த இடத்துல எது ஸ்ட்ரெயிட்னா 3: எண்ணம், சொல், செயல். இந்த 3 நேர்கோட்டில் இருக்கின்ற வேல்யூக்கு பேரு ஆர்ஜவம். நம்முடைய எண்ணப்படி சொல் இருக்கணும், சொல்படி நம்முடைய செயல் அமைய வேண்டும். இதுதான் ஆர்ஜவம் சொல்றோம். இப்ப இது இல்லை அப்படின்னு சொன்னா மனசுல நினைக்கிறது ஒண்ணு, பிறகு வாயில சொல்றது ஒண்ணு, செய்யறது இனி ஒண்ணு. இதத்தான் நம்ம ஸ்பிளிட் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸ்பிளிட் பர்சனாலிட்டினா அவர் ஒண்ணு நினைப்பார், வாயில சொல்றது வேறையா இருக்கும், செய்யறது வேறையா இருக்கும். நம்ம எவ்வளவு நேரம் இப்படி இருந்திருப்போம்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஆச்சரியமா இருக்கு. என்னைக்கு ஆர்ஜவத்தோட இருந்தன்னே சந்தேகம் வந்துடும். என்னைக்கு நினைச்சதை சொல்லி இருக்க, சொன்னதை செஞ்சதுன்னு ஆச்சரியமா இருக்கும். இதுல எதை நினைக்கிறோமோ அதை சொல்லணுங்கிற இடத்துல நினைக்கிறது எல்லாம் சொல்றது இந்த வேல்யூ கிடையாது. சில பேர் அப்படி புரிஞ்சுக்குவாங்க, நான் ரொம்ப யதார்த்தமானவன், நினைக்கிறதையெல்லாம் சொல்லிடுவேன். அது கிடையாது. நினைக்கிறதையெல்லாம் சொல்ல வேண்டாம், சொல்றத நினைச்சிருக்கணும், அவ்வளவுதான். ஏன்னா சிலதெல்லாம் நினைக்கிறத சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. மனசுல என்னென்னலாம் தோணுதோ அதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறத சிலர் வேல்யூன்னு நினைக்கிறார்கள். அது வேல்யூ கிடையாது. அது அசத்துத்தனம்னு சொல்றது. நினைக்கிறதையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆனா சொல்றத நினைச்சிருக்கணும். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த எண்ணத்தையும் சொல், இந்த ரெண்டுக்கும் நேர் இருக்கிறதத்தான் வாய்மைங்கிறது இதுக்குள்ளேயே வர்ற ஒரு வேல்யூ. உண்மை பேசுறது அப்படின்னு சொல்றமே, அந்த வாய்மை இந்த 3ல 1+2 தான் வாய்மை. என்ன மனசுல இருக்கோ அத சொல்றதுக்கு பேரு வாய்மைன்னு சொல்றோம். பிறகு சொன்னபடி செயல்பட்டுட்டோம்னா அது ஆர்ஜவம். எண்ணம், சொல், செயல், இந்த 3 நேர்கோட்டில் இருத்தல், இதுவும் ஒரு வேல்யூ. இதெல்லாம் நம்மளுடைய பர்சனாலிட்டி, நம்ம மீதே நமக்கு ஒரு மதிப்பு வர இப்படிப்பட்ட செயல்கள் தான் காரணம். இந்த குணம் இல்லை என்றால் நம்ம பலரிடத்துல ஏன் கோவிச்சுக்கிறோம்னா, நீ சொல்றபடி செய்யறது இல்லை. நம்ம சொல்றபடி, ஒருத்தர் சொல்றபடி நடந்துக்கலைன்னா அவர் மீது நமக்கு கோபம் வருது, கஷ்டம் வருது. நாமே நம்ம சொல்றபடி நடந்துக்கல அப்படிங்கும் போது பிறகு எப்படி மற்றவர்களிடம் இதை எதிர்பார்த்தல்? இந்த ஆர்ஜவம்ங்கிறது ஒரு டோட்டல் கம்ப்ளீட் பர்சனாலிட்டி. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதை சொல்றோம். சிலதெல்லாம் கொஞ்சம் மறைச்சுக்கலாம், அது வேற விஷயம். ஆனா அந்த சொல் உண்மையா இருக்கணும். பிறகு எதை சொல்றோமோ அதை நம்ம செயல்படுத்த வேண்டும். செயல்படுத்த முடியாததை நம்ம சொல்லக்கூடாது. இப்படி இருக்கிற ஒரு நிலை தான் ஆர்ஜவம்னு சொல்றோம். இப்ப இதனுடைய பலன் என்ன என்றால், இப்படி நம்ம இருக்கும் பொழுது நம்மீதே நமக்கு ஒரு மதிப்பு ஏற்படும். இந்த செல்ஃப் கான்பிடன்ட்னு சொல்றோம். சுய நம்மீதே நமக்கு ஒரு உற்சாகம், அல்லது நம்மீது என்னால இத சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்மீது உள்ள ஒரு நம்பிக்கை, தன்னம்பிக்கைன்னு சொல்றமே, அந்த தன்னம்பிக்கை நமக்கு எப்ப வரும்னா இந்த வேல்யூவை பின்பற்றினா தான் வரும். நம்ம நினைச்சத சொல்றோம், அதுல ஒரு தைரியம் இருக்கும். சொன்னதை நம்மால செயல்படுத்த முடிஞ்சதுன்னு சொன்னா பிறகு நம்மீது ஒரு தன்னம்பிக்கை வரும். வாழ்க்கையில சில சமயங்கள்ல தோல்வி அடைகிறதுக்கு காரணம் அந்த தன்னம்பிக்கை இல்லாதது. இத நமக்கு வரணும்னு சொன்னா இந்த ஆர்ஜவம் அப்படிங்கறது ஒரு வேல்யூ. இப்ப இதுக்குள்ளேயே நம்ம வாய்மைங்கிற ஒரு வேல்யூ அடங்கி இருக்கு. அதுவும் ஒரு பெரிய சப்ஜெக்ட். அத நம்ம வேறொரு இடத்துல பகவான் சத்தியம்ங்கிற வார்த்தையில சொல்ல போறார். நம்ம அங்க விளக்கமா பார்ப்போம். இப்ப இந்த இடத்துல வாய்மை என்ற ஒரு பண்பும் சொன்னதை நம்ம செயல்படுத்துதல்ங்கிறத சேர்த்து ஆர்ஜவம் என்று சொல்கின்றார். இப்ப இத நம்ம பின்பற்றணும் அப்படின்னு சொன்னா கொஞ்சம் கடினமா இருக்கும்.
ஏன்னா நினைச்சத சொல்றதுக்கே ஒரு தைரியம் வேணும், சொன்னதை செய்யறதுக்கு ஒரு உழைப்பு நமக்கு தேவை. இப்ப இந்த பண்பை நம்ம கொஞ்சம் கடினப்பட்டு தான் பின்பற்ற வேண்டும். இனி நம்ம அடுத்த பண்புக்கு போலாம். அது மிக ஒரு முக்கியமான பண்பு. 6வது வேல்யூ ஆச்சாரிய உபாசனம். அமானித்துவம், அதம்பித்துவம், அஹிம்சா, சாந்தி, ராச்சாரிய உபாசனம். இப்ப இந்த வேல்யூ மட்டும் அறிமுகப்படுத்திட்டு விளக்கம் நாளை பார்க்கலாம். ஆச்சாரிய என்றால் குரு, உபாசனம் என்றால் சேவை. ஆச்சாரிய உபாசனம் என்றால் குருவுக்கு செய்கின்ற சேவை. சேவை, சர்வீஸ் பண்றது, இது ஒரு முக்கியமான வேல்யூ. இந்த வேல்யூ டைரக்டா ஞானத்தோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு வேல்யூ. அறிவு வேண்டும் அப்படின்னு சொன்னா ஆசிரியருக்கு செய்கின்ற சேவை. ஒரு கால் ஆசிரியருக்கு சேவை செய்யற வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுக்கோமே, யாருக்காவது செய்கின்ற ஒரு சேவை. அந்த சேவையினுடைய பலம் தான் நமக்கு ஆசிரியரை கொடுக்கும். ஆசிரியரை கொடுக்கும்னு என்ன அர்த்தம்? ஆசிரியர் எல்லாம் இருக்கின்றார்கள், சாஸ்திரமும் இருக்கு, நம்ம புத்தி இவங்கதான் ஆசிரியர், இவர்களிடத்துல படிக்கணும், இந்த சாஸ்திர படிக்கணுங்கிற ஒரு பக்குவம் நமக்கு கிடைக்கும். ஆசிரியரோ குருவோ இல்லாமல் இல்லை, இந்த உலகத்துல எல்லாமே இருக்கு. ஆனால் நாம அதற்கு தகுதியை அடைய மாட்டோம். அந்த தகுதியை கொடுக்கிறது தான் சேவை. இப்ப எந்த ஒரு அறிவையும் சாஸ்திரம் அறிவு மட்டுமல்ல, எதையுமே இலவசமாக பெறக்கூடாதுங்கிறதா கர்மயோகத்தினுடைய முக்கிய அங்கம். ஆனா நம்ம மைண்ட் ஏதாவது ஃப்ரீயா கொடுக்கறாங்கன்னா வாங்கிக்கிறோம். சாஸ்திரப்படி எதையுமே ஃப்ரீயா வாங்க கூடாது. ஒன்னு ஃப்ரீயா கிடைச்சதுன்னா அதை வேற யாருக்காவது ஏதாவது கொடுத்தரணும். இப்ப அறிவை நம்ம எப்படி வாங்கறதுன்னா, சாஸ்திரம் அதுக்கு 3 முறை சொல்லுது. நீ ஒரு அறிவை வாங்கணும்னா ஒன்னா பணத்தை கொடுத்து அறிவை வாங்கு. அதத்தான் நம்ம இப்ப பண்றோம். ஒரு காலேஜ்ல ஒவ்வொரு அறிவுக்கும் விலை இருக்கு. இந்த சீட்டுக்கு இவ்வளவு, மெடிக்கல்னா இவ்வளவு, என்ஜினியரிங்னா இவ்வளவு. இப்ப என்ன பண்றோம்? ஒவ்வொரு அறிவுக்கு பணத்தை கொடுத்து வாங்குறோம். இனி ஒரு மெத்தட், அதெல்லாம் இந்த காலத்துல இல்ல, அந்த காலத்துல இருந்தது. தனத்தை கொடுத்து அறிவை வாங்கிறது. இரண்டாவது அறிவை கொடுத்து அறிவை வாங்கிறது. நான் உனக்கு ஹிந்தி சொல்லி கொடுக்கறேன், நீ எனக்கு சான்ஸ்கிரிட் சொல்லி கொடு. நான் உனக்கு சான்ஸ்கிரிட் சொல்லி கொடுக்கறேன், நீ எனக்கு தமிழ் சொல்லி கொடு, அல்லது இங்கிலீஷ் சொல்லி கொடுன்னு சொல்லி, நான் தர்க்க சாஸ்திரம் சொல்லி கொடுக்கறேன், நீ இலக்கணம் சொல்லி கொடுன்னு சொல்லி நம்ம அறிவை கொடுத்து அறிவை வாங்குதல் இரண்டாவது மெத்தட். மூன்றாவது, ஒருத்தனுக்கு அறிவு வேணும், அவனுக்கு பணமும் இல்லை, அவனுடைய அறிவு வேற யாருக்கும் தேவையில்லை. அப்ப அவன் என்ன பண்ணுவான்னா, சேவையா வித்யா, சேவை செய்து அறிவை அடைதல். அதாவது பணத்தை கொடுத்து அறிவை அடையலாம், அறிவை கொடுத்து அறிவை அடையலாம், அல்லது சேவையை கொடுத்து அறிவை அடையலாம். பிறகு இந்த ஸ்லோகம் என்ன சொல்லுதுன்னா, சேவையினால அடைந்த அறிவுல தான் நீ நிலை பெற முடியும். ஒருத்த சேவை பண்ணி இலக்கண ஞானத்தை அடைஞ்சிருக்கிறான், பணத்தை கொடுத்து வேதாந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கான்னா இவனுக்கு ஞான நிஷ்டை அந்த இலக்கணத்துலதான் கிடைக்குமா. ஒருத்த பணத்தை கொடுத்து இலக்கண ஞானத்தை அடைஞ்சிருக்கிறான், சேவை பண்ணி வேதாந்த ஞானத்தை அடைஞ்சிருக்கான்னா அந்த ஞானத்துலதான் இவனுக்கு நிஷ்டை கிடைக்குமா. ஆகவே அறிவை வாங்க உத்தமமான தனம், பணம் என்னன்னா சேவா. ஆகவே இங்கு பகவான் சொல்றாரு, ஆச்சாரிய உபாசனம், குருவுக்கு செய்கின்ற சேவையின் மூலமாக நீ அவரிடமிருந்து பணத்தை பெற வேண்டும். இந்த சேவையினுடைய மகத்துவம், சேவை எப்படியெல்லாம் நம்ம மனதை பக்குவப்படுத்துகின்றது, இது போன்ற விஷயத்தை நாளை பார்ப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.